எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தேனி மாவட்டம். தேனி நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவது என்பது திமுக நீண்டகால கனவாக இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஒரு சில குழப்பங்களுக்கு அடுத்து தேனி மாவட்டத்தில் அதனுடைய தனுஷ்கோடி கொச்சினோ இல்லாட்டி கன்னியாகுமரியிலிருந்து மதுரையோ இப்படி எந்த மாதிரியான சாலை ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இவர்கள் குடும்பத்துக்கு தான் போகும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒருவேளை டிடிவி இடம் பெற்றால் அந்த தொகுதி டிடிவிக்கு இப்போ தேனி மாவட்டமே தங்க தமிழ்ச்செல்வன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. திமுகவில் ஓப்பன்னஸ்க்கு தேனி மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டம் தான் ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது. அவருடைய சொந்த மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லைன்னு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தேனி மாவட்டம். எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட தேனி மாவட்டம் இன்றைய நிலவரத்தில் எப்படி இருக்குது? 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது, ஒரு தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றன. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் தனித்தொகுதி, போடி நாயக்கனூர், கம்பம். இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படையான விவசாயம் சார்ந்த ஒரு பூமியாக தான் இருக்குது. ஏன்னா 3 பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான ஒரு பகுதி தான் தேனி மாவட்டம். பருத்தி, சர்க்கரை ஆலைகள், தேயிலை தோட்டம், காய்கறிகள் இது போன்ற பல்வேறு உற்பத்தி பொருட்கள் அங்கே இருக்காங்க. குவாரியும் அங்கே ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. திமுகவில் வந்துட்டு 2 மாவட்ட செயலர் இருக்காங்க. தேனி வடக்குக்கு தங்க தமிழ்ச்செல்வன், தேனி தெற்குக்கு கம்பம் ராமகிருஷ்ணன். அதே போல் அதிமுகவிலையும் 2 மாவட்ட செயலர் இருக்காங்க. தேனி கிழக்கில் முருக்கோடை ராமர், தேனி மேற்கில் வந்துட்டு எஸ்டிகே ஜக்கேன். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள் நிலவரம். தேனி மாவட்டத்தில் பிரதானமாக முக்குளத்தோர்கள், பிரமலைக்கல்லர்கள், நாயக்கர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், எஸ்சி மக்கள், தேவாங்க செட்டியார் சமூகம் இவங்களாம் ஒரு முக்கியமான சமூக பரவலாக்கமாக இருக்கிறாங்க. இவங்களுடைய வாக்கு வங்கி என்பது பிரதானமாக திமுகவுக்கு பதிலாக அதிமுகவையே அவங்க தேர்ந்தெடுத்து வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தேனி நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவது என்பது திமுக நீண்டகால கனவாக இருந்தது. ஒரு 28 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது கடந்த தேர்தலில் சாத்தியமாச்சு. அப்படிப்பட்ட இடத்துல சட்டமன்ற தேர்தலில் பெரும் மாற்றம் நடந்தது. ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஒரு சில குழப்பங்களுக்கு அடுத்து தேனி மாவட்டத்தில் அதனுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சது. அதனால் முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்தது. 2026 எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்ப்போம். முதல்ல ஆண்டிப்பட்டி தொகுதி. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இருவேறு கட்சியில் இருக்கிறது இயல்பு தான். ஆண்டிப்பட்டியுடைய சுவாரஸ்யமும் அதுதான். ஆண்டிப்பட்டியில் நடப்பு திமுக எம்எல்ஏ வந்து மகாராஜன், அவருடைய சகோதரர் வந்துட்டு லோகிராஜன். அவர் அதிமுக இருக்கார். அண்ணன் வந்து திமுக, தம்பி வந்து அதிமுக இருக்கார். இவங்க தான் கடந்த சில ஆண்டுகளாகவே ஆண்டிப்பட்டியில் வந்துட்டு 2 கட்சிகளுடைய முகங்களாக இருக்கிறாங்க. இதில் யார் வெற்றி பெற்றாலுமே அந்த குடும்பத்துக்கு தான் அந்த நன்மைகள் விளையும். இதில் மாற்று கருத்தே இல்லை. மகாராஜனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 2 முறை, அதாவது தேனி மாவட்டத்தில் அதிமுக வீழ்த்துவது என்பது அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் இல்லை. அதை தொடர்ச்சியாக அவர் செய்யும்போது அந்த இடத்துல அவருக்கான முக்கியத்துவம் என்பது ரொம்பவே இருக்குது. இந்த முறையும் மகாராஜனுக்கு தான் சீட்டு தருவாங்க. மிக பெரும் செல்வந்தர்கள் ஏகப்பட்ட குவாரிலாம் வச்சுருக்காங்க. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் மகாராஜன் தான் அந்த இடத்துல ஆண்டிப்பட்டி தொகுதியுடைய முகம். மறுபுறம் லோகிராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அவர் தேனி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கணுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது அங்கே பெரிய அளவுக்கு இடங்கள் இல்லை சமவெளி பகுதியில். அப்போ தனக்கு உரிய ஒரு 200 ஏக்கர் இடம் அவருக்கு இருக்குது. அதில் 40 ஏக்கர் இடத்த காலேஜ் கட்டுறதுக்காக அப்போ கவர்மெண்ட்டில் அந்த ஜெயலலிதா கிட்ட அவங்க தானமாக கொடுத்துட்றாரு லோகிராஜன். அதுக்கு பதிலாக அந்த மருத்துவக் கல்லூரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 200 ஏக்கரில் பறந்து இருக்கிற ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் குவாரி நடத்தணுன்ற டெண்டரை எடுத்துக்கிறார். அதே சமயத்தில் அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் அவருக்கு இடம் இருந்தது இல்லையா, அப்போ அது வந்துட்டு ஒரு சில ஆயிரங்களுக்கு தான் அந்த ஏக்கரில் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரியோட வருகைக்கு பிறகு அது பல லட்சங்கள்லையும் உருமாறிச்சு. ஸோ ஒரே கல்லில் அவர் 2-3 மாங்காய் அடித்தார். அந்த வகையில் அரசியல் சாமர்த்தியம் நிறைஞ்சவர் தான் லோகிராஜன். ஓபிஎஸ்க்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் நிதி வேணும்னா லோகிராஜன் தான் வந்து நிற்பார், அவர் தான் கொடுப்பார். தற்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் லோகிராஜனை கை காட்டினா போதும், அடுத்த இது 50 லட்சமோ 1 கோடியோ மிக எளிதாக வேலை நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர். பல்வேறு குவாரிகள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு மகாராஜனும் லோகிராஜனும்.
அந்த மாவட்டத்திலேயோ இல்லை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ரோடு கான்ட்ராக்ட், அவங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அடிப்படையில் இந்த சாலை ஒப்பந்தங்கள்லாம் நிறைய எடுக்கிறாங்க. நீங்கள் தனுஷ்கோடி கொச்சின் வரையிலான மிகப்பெரிய தனுஷ்கோடி கொச்சின் பாருங்கள், தனுஷ்கோடி கொச்சினோ இல்லாட்டி கன்னியாகுமரியிலேருந்து மதுரையோ இப்படி எந்த மாதிரியான சாலை ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இவர்கள் குடும்பத்துக்கு தான் போகணும். மகாராஜன் எடுப்பார் இல்லை லோகிராஜன் எடுப்பார். ஆட்சியில் வேறு வேறாக இருந்தாலும் இந்த கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு தான் அது போய் சேரும். அதனால் மகாராஜன் திமுக முகமாக இருந்தாலும் லோகிராஜன் அந்த குவாரி தொழிலில் செல்வ செழிப்போடு இருக்கார். அதே போல் அங்கே வந்துட்டு மாவட்ட செயலாளர் முற்கொடை ராமர் இருக்கார். மாவட்ட செயலாளர் அடிப்படையில் அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் களமிறங்கணுன்ட்டு ஒரு கணக்கு போட்டிருக்காரு. கட்சியின் பொறுப்பின் அடிப்படையில் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படலாம், ஆனால் அவருக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி இல்லை. அதனால் லோகிராஜன் தான் அந்த இடத்துல பெரிய அளவுக்கு செலவு பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் முற்கொடை ராமருக்கு சீட்டு கொடுத்தா இவரே வாக்காளருக்கு 1000-2000 கொடுத்துட்டு ஓட்டு கூட போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் கொஞ்சம் கோவக்காரரும் கூட. ஆர்பி உதயகுமார் மூலியமாக அந்த இடத்துல மாவட்ட செயலாளரே போஸ்டிங் வாங்கிட்டா மாவட்ட செயலாளருக்கு தான் சீட்டு, அந்த அடிப்படையில் எனக்கு தாங்கன்ற மாதிரியான அந்த காய் நகரத்திலையும் லோகிராஜன் கடந்த சில மாதங்களாக நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அவங்க சமுதாயம் பிரமலை கல்லர்கள் வந்துட்டு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அங்கே வாக்குகள் வாங்கியிருக்கு. நாயக்கர்கள் இருக்காங்க, எஸ்சி இருக்காங்க, அவங்களும் கூட டிடிவி மேலே ஒரு பெரிய அளவுக்கு பிரியம் இருக்க தான் செய்யுது. அந்த இடத்துல திமுக மகாராஜன் நிறுத்தும்போது அதிமுக கூட்டணியில், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணியில் டிடிவி இடம்பெற்றால், அந்த தொகுதி டிடிவிக்கு ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக டிடிவி தினகரன் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. திமுக மகாராஜன் நின்றாலும் கூட, ஏன்னா அந்த சமுதாய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே டிடிவி தினகரன் தான் போகும். அடுத்தபடியாக பெரியகுளம் தனி தொகுதி, இப்போ டாக்டர் சரவணகுமார் என்றவர் இந்த நடப்பு திமுக எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரை எடுத்து அதிமுகவில் முருகன்றவர் போட்டிட்டார் 2021. அந்த முருகன்றவர் அடிப்படையில் தொகுதியை சேர்ந்தவரே கிடையாது. அவர் சென்னையில் இருந்தார், பெரியகுளத்தில் பிறந்தவர், அவ்வளோதான். ஓபிஎஸ்ஸாக அவர் கூட்டிகிட்டு வந்து சீட்டு வாங்கலாம் அவங்க வச்சு பண்ணார். ஆனாலும் அவர் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல. ஸோ சரவணகுமார் வந்துட்டு இந்த முறை திமுகவில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு குறைவு தான் இருக்குது. அதுக்கு பதிலாக இன்னொருத்தருடைய பேர் அங்கே பெரிய அளவுக்கு அடிபடுது. இந்த வைகை ஸ்கேன் சென்டர், திரவியம் காலேஜ் இப்படிலாம் நடத்திட்டு வரக்கூடிய பாண்டியராஜன்றவர் அந்த இடத்துல காய் நகர்த்திட்டுருக்காரு. அவருக்கு பெரிய அளவுக்கு சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மாவட்ட செயலாளரான தங்கத்தமிழ்ச்செல்வன்கிட்ட அவர் ரொம்ப நெருங்கி இருக்கிறாரு. கூடவே அவர் மூலிமா உதயநிதியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த முறை அதிகமாக தெரியுது. ஆனால் அவருடைய மைனஸ்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பில் மாநில அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கார். முழுக்க கிறிஸ்தவ பிரச்சாரகர் போலவும் அவர் செயல்படுறாரு. பெரியகுளம் தனி தொகுதின்னு நம்புது அவர் மதம் மாறியவர் அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்தால் அவர் வந்து பிசியில் வந்துடுவாரா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ நாடார்கள் போல், கிறிஸ்தவ பறவைகள் போல் அவரும் அந்த எஸ்சி தொகுதி அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு சாதி சான்றிதழ் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லை. அவர் ஒரு வலுவான கேண்டிடேட் தான் இருப்பார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முருகன்றவர் இப்போ கட்சியிலே இருக்கிற மாதிரி தெரியல, தொகுதிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் தவமணின்றவர் பெரிய அளவுக்கு காய் நகர்த்திட்டு இருக்காரு. அவரே ஒரு வழக்கறிஞர், அவர் மனைவி மருத்துவர், தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்குது. மாவட்ட செயலாளர் முற்கொடை ராமருடைய ஒரு ஆதரவு இருக்குது. ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ், தேனி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார், இவங்களுடைய ஆதரவும் வழக்கறிஞர் தவமணிக்கு இருக்குது. ஒருவேளை அவர் நிறுத்தும் பட்சத்தில் இந்த இடத்துல பாண்டியராஜன் வெர்சஸ் தவமணின்றப்போ அவர் டஃப் காம்படிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சரவணகுமாரை வேண்டாம், பாண்டியராஜனும் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த தொகுதியை திமுகவில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் இன்று வெற்றி பெற்ற தொகுதி தான், இதுவும் ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அடுத்தபடியாக போடி நாயக்கனூர் தொகுதி, அந்த தொகுதியுடைய நடப்பு எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் ஒரு அதிமுகவில் எவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருந்தார். ஆனால் இப்போது அதிமுகவிலே இல்லை என்பதுதான் அவருடைய நிலைமை. அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதே கூட மிக பெரும் சிரமத்துக்கு பிறகு தான். ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேனி மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டம் தான் ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது. அவருடைய சொந்த மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா 2021 தேர்தலில் போய் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு மாதிரி அச்சத்துக்கு உள்ளாயிட்டார். அதனால தான் அப்போ தங்கத்தமிழ்ச்செல்வனை வந்துட்டு அவர் வந்துட்டு சபரீசன் வழியாக ஒரு அப்ரோச் பண்ணார் அப்படின்றது ஒரு சொல்லுவாங்க. அதனால கடைசி 2 நாட்கள் தங்கத்தமிழ்ச்செல்வன் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வரல. அதே போல் அமமுகவில் ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளராக இருந்தவர் முத்துசாமி, அவரையும் சில பல கோடிகள் கொடுத்து நீங்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் சொன்னதாக அந்த இடத்துல ஒரு தகவல் இருக்குது. அவரும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை வராமல் போய் படுத்துட்டார். இதனால தான் அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லப்படக்கூடும். அதனால தான் அமமுகவில் முத்துசாமியாக ஒரு 3-4 வருஷமாக கட்சியிலேருந்து பெரிய அளவுக்கு செயல்படாமல் அவர் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்துட்டு திமுக தலைமை கேட்டுக்கிட்டதுனால தான் அந்த கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு போகலன்றதுனால தான் அவருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கு, எம்பி போஸ்டிங்கு, இப்படி பல்வேறு போஸ்டிங்கள் அவர் கொடுக்கப்பட்டு அவர் வந்துட்டு சரியாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால்
அந்தளவுக்கு அன்னைக்கு செய்த உதவிக்கு இன்றைக்கி பிரதி உபகாரம் அப்படின்ற மாதிரி தேனி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்போது இந்த முறை அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் நிறுத்தப்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தனக்கான காய நகரத்தில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறனால அவர் தேனியை மறந்துட்டு போடி நாயக்கனரை மறந்துட்டு அங்கே தான் ஷிஃப்ட் ஆகணும். அப்போ வேறு யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய STK ஜக்கையன், அந்த போடி நாயக்கனூர் பகுதி வந்துட்டு முக்குளத்தோர் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நாயக்கர்களுக்கு ஒரு பகுதி, தேவாங்க செட்டியார்களுக்கு ஒரு பகுதி. ஆனால் STK ஜக்கையன் வந்துட்டு ஒரு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய போஸ்டிங் மாவட்ட செயலாளர் வந்துட்ட பிறகு ஒன்றிய நகரம் நிறைய போஸ்டிங் போட்டார் இல்லையா, அதில் பெரும்பாலானவர் வந்துட்டு கவுண்டர் இனத்தை சேர்ந்து தான் போட்டார். அந்த மண்ணின் மைந்தர்களுடைய சமூகத்திலேருந்து அவர் ரொம்ப குறைவாக போட்டார்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக பிள்ளைமார் சமூகத்திலேருந்து பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு இருக்குது. ஏன்னா OPS காலத்தில் அங்கே நகர செயலாளர் போஸ்டிங் பிள்ளைமாருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் STK ஜக்கையன் வந்துட்டு அது மாதிரி யாருக்கும் தரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் அதிமுக தலைமை பக்கம் போயிருக்கும். STK ஜக்கையன் சரியில்லை, அவர் வந்துட்டு குறிப்பிட்ட ஆட்களை தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் தராருன்ட்டு. ஆனால் எதனாலேயோ அவர் மேலே எந்த வித நடவடிக்கை எடுக்கப்படல. எடப்பாடி பழனிசாமியுடைய தூரத்து உறவினர் STK ஜக்கையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் SP வேலுமணி தங்கமணிக்கும் STK ஜக்கையன் ஒரு நெருக்கமானவர் தான். ஆனால் அது அத்தனையும் தாண்டி கட்சியாக மட்டும்தான் அந்த இடத்துல அணுகணுன்றது அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. அந்த வகையில் STK ஜக்கையனுக்கு இந்த முறை ஒரு நெருக்கடி கொடுக்கப்படும் தான் எதிர்பார்க்கப்படுது. அதே போல் அதிமுகவில் நாராயணசாமி இந்த MP தேர்தலில் இன்னும் தோற்று போனார் இல்லைங்களா, அவருக்கு இந்த முறை சீட்டு கேட்குறாரு. ஒருவேளை ஏன்னா அவர் சென்னை கோயம்பேட்டில் தான் அவருடைய ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த மண்ணில் மிகப்பெரும் அளவுக்கு செல்வ செழிப்போடு அவர் இருக்கிறாரு. தொகுதிக்கில் அவருக்கு அந்த தொகுதியை மட்டும் போடி நாயக்கனூர் தொகுதியை மட்டும் அலோகேட் பண்ணால் மற்ற 3 தொகுதிக்கு சேர்த்தே அவர் தேர்தல் பிரச்சாரம் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி மிக்கவர். அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரும் கூட என்பதனால ஒரு பெரிய அளவுக்கு டஃப்பான காம்படிஷனில் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுகவில் இந்த முறை லட்சுமணன் தேவாங்க செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், அவருக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்குது. அவர் இருக்கும்போது லட்சுமணன் வர்சஸ் நாராயணசாமின்றப்போ ஒரு டஃப் காம்படிஷனாக இருந்தாலும் அது திமுக ஒரு கை முன்னாடி இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். கம்பம் ராமகிருஷ்ணன் தான் திமுகவுடைய நடப்பு MLAவாக இருக்கார். கம்பம் ராமகிருஷ்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடி கம்பம் நடராஜன்றவர் தான் அந்த இடத்துல முக்கியமானவர். ஏன்னா கம்பம் ராமகிருஷ்ணனுடைய அண்ணன். அந்த தேனி மாவட்டத்தில் திமுக இன்றைக்கி இருக்குது அப்படின்ற மாதிரினா அது முதல்ல கலைஞர் காலத்திலேருந்து அந்த தேனி மாவட்டத்துக்குள்ளே திமுக வளர்க்க ஒரு பெரும்பாடுபட்டவர் நடராஜன். அவருடைய சகோதரர் தான் கம்பம் ராமகிருஷ்ணன். அவருடைய மறைவுக்கு பிறகு தான் ராமகிருஷ்ணன் கட்சிக்குள்ளே வராரு. அப்போ கொஞ்சம் நிதி விவகாரத்தில் ஒரு சின்ன சிக்கல்கள் திமுக தலைமைக்கும் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஏக்கர் நிலம் தொடர்பாக. அதன் பிறகு அந்த சமயத்தில் 1994 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிமுகன்ற கட்சி உடச்சி வைக்க எடுத்துகிட்டு போகிறார் திமுகலேருந்து. உடனே இவர் வந்துட்டு தன்னோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அப்படியே மதிமுகவில் போய் ஐக்கியமாகிறார். அதன் பிறகு மதிமுகவில் ஏற்பட்ட சலசலப்பில் முக்கியமான நிர்வாகிகள்லாம் வெளியேற அதில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மீண்டும் மதிமுகலேருந்து விலகி திமுகக்குள்ள தாய் கழகத்தில் வந்து சேர்ந்தவர் தான் இந்த கம்பம் ராமகிருஷ்ணன். தொகுதிக்குள்ள ஒரு நல்ல பேரில் தான் இருக்குது. அந்த இடத்துல கவுண்டர் இனத்தை சேர்ந்தவங்களும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க. இவர் அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். இந்த முறையும் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கு தான் சீட்டு தர வாய்ப்பு இருக்குது. மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா STK ஜக்கையனே சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது மாவட்ட செயலாளர் அடிப்படையில். ஏன்னா அந்த தொகுதியில் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா அவர் நம்புகிறாரு. ஆனால் அதிமுக தலைமை வேறு ஒரு கணக்கு போடுதோ. கூடலூரை சேர்ந்த அருண்குமார், அதாவது கம்பம் நடராஜன் இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன். அவர் தேமுதிக ஆரம்பத்தில் இருந்தார். தேமுதிக தனித்து போட்டியிட்ட போது அந்த தொகுதியில் தேமுதிக சார்பாக நின்றவர். ஒரு 25,000 வாக்குக்கு மேலே அவர் வாங்கினவர். ஒரு நல்ல படித்தவர். அவருக்கு தொகுதிக்குள்ள நல்ல பேரும் இருக்குது. அதனால் கம்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேரை கொஞ்சம் முட்டல் முதல்ல விட்டால் சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு அதிமுக கணக்கு போடலாம். அந்த வகையில் கூடலூர் அருண்குமாரை அதிமுக நிற்க வைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. STK ஜக்கையனுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அருண்குமாருக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அப்போ கம்பம் ராமகிருஷ்ணன் அதே குடும்பத்தை சேர்ந்த மருமகன் அருண்குமார் தன்னுடைய சின்ன மாமனார் எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அந்த தொகுதியில் உருவாயிருக்கு. அதேபோல் ஒட்டுமொத்தமாக தேனியில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தலா ஒரு 10,000 15,000 வாக்குகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு வளர்ச்சி தெரியுது. அப்படி பார்க்கும்போது கூட்டணியில் கம்பம் தொகுதியை பாரதிய ஜனதா கேட்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல யார் உறுதியான வேட்பாளர் அப்படின்னு முடியாத பட்சத்தில் STK ஜக்கையன் மாவட்ட செயலாளராக இல்லை அருண்குமாரான முடியாத பட்சத்தில் திடீர்னு ஒரு விஐபியை குஷ்பு போன்ற ஒரு பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த இடத்துல கம்பத்தில் BJP நிற்க வைக்கும் ஒரு திட்டங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அதிமுக தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கம்பத்துடைய நிலைமை. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது TN Talks யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.